அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தி பேரடைஸ் படத்தில் வந்த ஃபர்ஸ்ட் சாங் தான். அந்த பாட்டோட பேர் வந்து ஆயா ஷேர். இந்த பாட்டை பாடினது அதுல்லா ஜாங்கீர் ரெட்டி அண்ட் அர்ஜுன் சண்டி அவர்கள். நம்ம அனிருத்தோட மியூசிக். இதை தாண்டி வேறு என்னங்க வேணும்? நம்ம நேச்சுரல் ஸ்டார் நானி இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஸ்ரீகாந்த் ஒடியல்லாவுடைய டிரெக்ஷன் ஒரு படம் வெளிவர போகுது ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். ஸோ அதோட டேட் சரியாக தெரியல. இந்த பாட்டோட எண்டில் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்து வந்துடலாம். இன்னொரு பக்கம் வந்து கசல் அஷாம் இந்த பாட்டை வந்து எழுதியிருக்காரு. ஸோ தெலுங்குல தான் அந்த பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். அனிருத் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியல. ரீசெண்டாக தான் பார்த்தோம். நம்ம கேஎச்என் ஆர்கேயோடைய ஒரு பேங்கர் மியூசிக் தந்திருந்தார். இது எப்படின்னு தெரியல. பேக் டு பேக் பெரிய ஹிட்ஸ் தந்துக்கிட்டு இருக்காருங்க. ஸோ ஐம் ரியல் எக்ஸைட்டட் ஃபார் திஸ் சாங் டூ. நேற்றே அந்த ப்ரோமோ விட்டுருந்தாங்க, பார்த்தேன். ஆனால் ஃபுல்லாக பார்க்கல. ஏதோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ண சாங்கே பார்த்து ரியாக்ட் பண்ணி எல்லாமே அந்த ஒரு ப்ரோமோக்கு எதுக்கு செய்யணுமே அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் ஸ்ட்ரைட்டாக அதை பார்த்துட்டு வந்தேன். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு, இன்னும் பல கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாச்சும் அப்படியே என் கூட சேர்ந்து பகிரணுமான கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நாட்டை சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோவில் கிளம்பி போகலாமா? ஸோ நீங்கள் வாங்க, ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 வாங்க. Perfect gift for your loved ones. Saregama Karwa Mini. ஸ்டைல் இல்லை. டேக் ஆஃப் தான் பாட்டோட டேக் ஆஃப்ல ஒரு அப்போ ஹைப் மீட்டர் செட் பண்ணிட்டாரு. ட்ரைபல் வைப் ஒன்றுல அவ்வளோ ஈஸி இல்லை. அது சொன்னாங்க சாங். இந்த ஒரு போர்ஷன் பிடிச்சிருக்கு. ஸ்டார் இந்த சாங்கை ஹையில் வச்சு கேளுங்க. பிளாஸ்டி దేవుని కాడా இப்படி ஒரு பாட்டை எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு போர்ட்ரயல் இந்த ஒரு போர்ஷன் இட்ஸ் கோயிங் டு மை மைண்டுங்க.
எனக்கு ஃப்ரேம்ஸ் నన్ను పీకుతావా చుమ్మలికే ఆయాజే బల్దారం లేనోండ్రా నీ కన్నా మొన్నోండ్రా ఇక పీకుతావా చుమ్మలికే ఆయాజే పట్టు పట్టు ఆకలుంది ఆయాజే మెట్టు మెట్టు ఎక్కుతరా కలరింగ్ పేరు పన్నా లేనో నిరా ఆయాజే చూసుకో కారడల్సి అడ్రస్ అయితా ఆయాజే What a song! The dance here. Sudhana. Oh. August 21st தரமான ஒரு பாட்டு, தரமான பாட்டுங்க. எப்படி இருக்குது தெரியுமா, அந்த டான்ஸ்லேருந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஆல் கிரெடிட் கோஸ் டு தி டிரெக்டர் தான் அண்ட் தி கொரியோகிராஃபர் சுதன் அவர்கள். ஸோ ஸ்ரீகாந்த் ஒடியலா இஸ் பேக் வித் another பேங்கர்னு சொல்லலாம். அவ்வளோ என்ன சொல்கிறது, நான் ரீசெண்டாக தான் ஹிட் 3யும் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் அவரோட நடிப்பு இன்னும் எனக்கு ஒரு பிடிக்கும். பட் அந்த படத்தை அவரோட எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் இந்த மனுஷன் நல்லா நடிக்கிறாரு. இந்த இதுவும் அந்த நடிப்பை தாண்டி ரொம்ப நேச்சுரலாக தான், நேச்சுரல்ஸான்ற பேர் அவருக்கு இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம் கூட. ஸோ அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி இனி வர அப்டேட்ஸில் பேரடைஸ் வந்து எப்படி இருக்க போகுன்ற மைண்டில் எதுவும் வச்சுருந்தேன். இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அன்இமேஜினபிள் ஸ்டஃப், அவ்வளோ அழகாக குக் பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டோடைய அமைப்பு, இந்த பாட்டோடைய வாய்ஸஸ் தான் இன்னும் ஒரு மெயின் ஒரு அடிஷ்னல் ஸ்ட்ரென்த்தை தருது. இன்னொரு பக்கம் வந்து அனிருத்தோடைய மியூசிக் எப்படிங்க, இந்த மனுஷனை நாங்கள் வந்து தான் இப்போ இருக்க ஆல் டைம் என்ன சொல்கிறது ஒரு பிஸியஸ்டான ஒரு மியூசிக் டைரக்டர்னால் ஏஆர் ரஹ்மான் சாரை தாண்டி, இளையராஜா சாரெல்லாம் தாண்டி நம்ம அனிருத் அவர்கள் தான். ஸோ பாலிவுட், டாலிவுட்டாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாடு காலிவுட்டில் இருக்கட்டும், அடுத்தடுத்த படங்களுக்கு பல பேங்கர் ஹிட்ஸ் தந்துட்டார். ரீசெண்டாகவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அல்லு அர்ஜுனோட 23rd அந்த ஒரு பிஜிஎம்மே நான் வந்து ரிங்டோனாகவே மாற்றினேன். அதுவும் இப்போ ரீசெண்டாக ராஜா அந்த சாங் இருக்குல்ல, நம்ம கேஹெச் அண்ட் ரஜினிகாந்த் சாரோட நெல்சன் ப்ரொடக்ஷனில் டிரெக்ஷனில் வரப்போகிற அந்த படத்துக்கான மியூசிக்காக இருக்கட்டும், அண்ட் இப்போது நானியோட இந்த ஒரு படத்துக்கான ஒரு பாடலாக இருக்கட்டும், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப நல்லா அழகவே ஒரு அந்த ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த டிஓபி பெரிய க்ரெடிட்டை கொடுக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வச்சு ஒரு டான்ஸ், எந்த அளவுக்கு அது பாருங்கள், அந்த ஹேர் வச்சுருக்கிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. சும்மா வந்து ஒரு படத்துக்கு ஒரு சீனுக்காக காட்டாமல் அதில் ஒரு டான்ஸ் ஸ்டெப்பையும் போட்டாங்க பார்த்தீங்களா. அங்கே நிற்கிற நம்ம சுதன் அவர்கள். அண்ட் கலரிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு இது அப்படியே எனக்கு என்னென்னா உதயகால் இமோஜிக்கு வரைக்கும் போயிட்டேன். அதுலேயும் நம்ம பவன் கல்யாண் சாருக்கு வந்து இந்த ஒரு இதில் தான் இருக்கும். ரெட் கலர், அந்த மெரூன் கலர் இதில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சம்திங், அந்த ஒரு கலரைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கும்போது. மேன் ஹியர் ஐம் சீயிங் த சேம் திங் விச் இஸ் யூனிக். அவரோடைய அந்த காஸ்டியூமுக்கும் சரி, அந்த ரெட் லைக் பிளேசர் சம்திங் போட்டிருந்தார், அதுக்கும் அந்த ரெட் அந்த ஃபாண்டில் வரும்போதும், அண்ட் த வே ஹி இஸ் கிளாஸஸ், த வே ஹி ஹீஸ் வேரிங் ஹிஸ் கிளாஸ். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு அது ஒரு விஷயமா இல்லாமல் அந்த ஸ்மோக்கிங் விஷயத்தை தவிர்த்தாலுமே த வே ஹி இஸ் டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் த டான்ஸுக்கு இருக்குல்ல, அந்த ஸ்மோக் பண்ணிட்டு ஆடுறது இட்ஸ் ரியலி டஃப்ங்க. யாருக்கும் அந்த ஒரு ஸ்டெப் பண்ண முடியாது, கஷ்டம் தான். எத்தனை டேக்கெல்லாம் போச்சுன்னு கூட தெரியலை. நான் நினைக்கிறேன் இட்ஸ் வேர்ட் ஃபார் தி வெயிட்னு தான் நினைக்கிறேன் இந்த ஒரு படம் இருக்க போகுது. பாட்டிலே சொல்லிடலாம், நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு அனிருத் உடைய மியூசிக், இல்லை பிஜிஎம் எல்லாம் தரமாக இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். August 21st நினைக்கிறேன், இப்போ 22nd சம்திங். அண்ட் இன்னொரு பக்கம் அதிகமான இது பேக்கிங் வோக்கல்ஸ் நான் பார்க்கணும். அக்குனூரி தேவன் அண்ட் யோகி சேகர் அதுதான் பார்த்தேன். இந்த வாய்ஸ் எங்கேயோ மண்டையில் உறுத்திக்கிட்டு ஸ்ரீதர் சேனாவோட சேர்ந்து பாடியிருக்காங்க. பட்டையை கிளப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்கூட்டியில் அவர் வந்துட்டு கேஷுவலாக ஸ்கூட்டியில் வராரு, அப்படியே அந்த ஸ்கூட்டியை ஒருத்தருக்கு கொடுத்துட்டாரு. அவர் அதில் ஏறி உட்காரும்போது இவர் கீழே உட்காந்து அந்த டான்ஸை ஒரு நடனத்தை போடுறாரு. லிட்ரலி ஐம் அமேஸ்ட். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்கும்போது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று பார்த்த ப்ரோமோலே ஒரு குட்டி ஒரு ஹோப் வச்சுருந்தேன், சரி பாட்டு இப்போ ஏதோ இருக்க போகுதுன்னு. ஆனால் இந்த லெவலுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போ வளமையாகவே இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வரும்போது சில பாடல்கள் ஒரு ஹைப்புக்கு வச்சுருப்பாங்கள்ல,
அந்த ஒரு ஹைப்பில் வந்து சில பாடல்களுக்கான அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும், அந்த டான்ஸஸாக இருக்கணும், இந்த ரெட் கலர் அதெல்லாம் அட்லி தான் ஃபஸ்ட் நான் நினைக்கிறேன் அவர் தான் அந்த ஒரு இதே கொண்டு வந்தார் எனக்கு தெரிஞ்சு, அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் எல்லாம். அதுக்கப்புறம் பல படங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்துச்சு. எனக்கு தோன்ற விஷயத்த சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் ஞாபகம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு ட்ரெண்ட் செட்டாகவே இருக்குது. இப்போ எல்லா ஹீரோஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் எனக்கு பிடிச்சது பட் இந்த ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப அப்படியே ஒரு மாசான விஷயத்தை தாண்டி ஸ்வாகாக இருக்க நல்லா இருக்குது பார்க்கும்போதும். அண்ட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தி பாரடைஸ். இந்த படத்துக்கான பல அப்டேட்ஸ்க்காக நான் ரொம்ப அவளை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்னும் 2-3 விஷயங்கள் வந்துச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம பவன் கல்யாண் சாரோடைய பாடலுக்குன்னு இன்னும் நான் வீடியோ பண்ணலை. ஸோ அதுக்குள்ளே இதுக்கும் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கே வந்துடுற பாடல் இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ நான் அதை இப்போயும் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த நேரம் அப்படி இப்போ மணி சரியாக 10-11 மணி ஆச்சு ராத்திரி. நான் என்ன டைம் இது அப்லோட் ஆகும்னு தெரியல. இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ தான் பார்க்குறீங்களா இருந்தால் கொஞ்சம் நான் சொன்ன எல்லா டைமிங் மிஸ் ஆகும். அப்படியா இருந்தாலும் எப்படி சரியாக அப்லோட் பண்ணிடுவேன். தட்ஸ் இட், முடிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த கருத்துக்கள் வந்து உங்கள் கைக்கு நான் விட்டுறேங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்கள். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த படத்துக்கு ஏன் ஒரு பெரிய ஒரு வெயிட் இருக்குதுன்னா, நினைக்கிறேன் ஹிட் 3க்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி கூட பிளடி ரோமியோன்னு ஒரு படம் வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த ஒரு ஹைப்பே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. மற்றபடி அது என்ன சொல்கிறது, நானும் இந்த படத்துக்கு அப்புறம் யோசித்தேன், அதுலேயே ரொம்ப ப்ரூட்டலாக இருந்துச்சுங்க. ரொம்ப வெட்டு கொத்து கொலை அந்த லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுலேயும் இது அதை தாண்டி இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. சோஷியல் மெசேஜும் இருக்குதுங்க. பக்கத்து பின்னாடி இருக்கவங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அந்த முகத்துலேயே ஒரு ஏக்கம் தெரியுது. சம்திங் சொல்ல வராங்க. அது என்னன்றது வந்து இனி வர அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தா தெரியும் எப்படி இது கனெக்ட் ஆக போகுதுன்னு. அதுதான். ஸோ வேறு லெவல். இதை தாண்டி உங்கள் கைக்கு விடுறேன். அண்ட் நான் இந்த வீடியோ பண்ணி முடிச்சுட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்கள் சொல்ல மறந்துடுறாங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்க, கண்டிப்பாக அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனி வர அப்டேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தொடர்ந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்கள் நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். திஸ் இஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரிஹரன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.